வணக்கம் டீச்சர்ஸ். ஸ்ரீ பாலஜெயமன் கந்தசாமி. பிஓ ட்ரை பண்ண டீச்சர்ஸ்க்கான இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸ் வந்து பாட்னி தாவரவியல்லேருந்து நம்ம ஒரு சில தகவல்கள் இதில் பார்த்தரலாம். கண்டிப்பாக இந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்ற அந்த இம்பார்ட்டன்ட் ஏரியா தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதில் பாருங்கள், தாவரங்களின் வகைப்பாடு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து ரெண்டு வகையாக பெரிய ரெண்டு பிரிவுகள் இருக்குது. ஒன்று பூவா தாவரங்கள் அண்டு பூக்கும் தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக இருக்குது. இந்த பூவா தாவரங்கள் அதனுடைய உடல் அமைப்பை பொறுத்து மேலும் 3 வகைகளாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று ஆல்காக்கள், மாஸ்கள், பெரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 வகைகள் பிரிச்சுப்பாங்க. பூக்கும் தாவரங்கள் அது உண்டாக்கக்கூடிய அந்த கனி உறுப்பை பொறுத்து ஜிம்னோஸ்பெம்ஸ் அண்டு ஆஞ்சியோஸ்பெம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக அது பிரிச்சிருப்பாங்க. சரி, இப்போ அடுத்து பாருங்கள், இதில் முதல்ல வந்து நம்ம ஆல்காக்கள் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஆல்காக்கள் அப்படிங்கிறது தாவர உடலமானது வேர்த்தண்டு இலை அப்படின்ற வேறுபாடு இல்லாமல் இருக்கும். இதில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இதை தாலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தாலஸ் அப்படின்ற பேர் ஆல்காக்கள் இருக்கும். இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தண்ணியில் தான் வாழக்கூடியது அப்படின்னு தெரியும், நீரில் தான் இருக்கும். உடல்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஒரு செல் அல்லது பல செல்களான நாரிழையை கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது. நாரிழை அது சொல்கிறது, அதுக்கு எடுத்துக்காட்டுக்கு காரா இதை சொல்லலாம். ரெண்டாவது பாருங்க மாஸ்கள். இதில் 3 வகைகள் இருக்குது இல்லைங்களா? அதில் 3 வகைகளில் ஃபஸ்ட்டு இதை ஆல்கா பார்த்துட்டோம். ரெண்டாவது வகை பார்த்தீங்கன்னா மாஸ்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம பார்க்குறோம். இந்த மாஸ்களில் என்னென்னா இருவாழ்வி தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. அதாவது தாவர உடற்மானது பார்த்திங்கன்னா உண்மையான வேறு தண்டு இலை அப்படின்னு வேறுபாடு இல்லாமல் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நீரை விரும்பக்கூடியதான், தண்ணியை தான் வந்து இதனுடைய வாழ்க்கை சுழற்சியை நிறைவு செய்யறதுக்காக இது என்ன பண்ணால் ஈரப்பதம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அந்த தண்ணி ரொம்ப முக்கியம் அதுக்கு. அதனால் இது வந்து இருவாழ்விகள் அப்படின்னு சொல்லப்படுது. பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு வந்து ஃபியூனேரியா அப்படின்னு சொல்லப்படுது. ஃபியூனேரியா அப்படிங்கிறது என்னுடைய எக்ஸாம்பிள் சொல்கிறோம். 3வது பாருங்கள் பெரணிகள். அதுக்கு தாவர உடலமானது பார்த்திங்கன்னா வேர்த்தண்டு இலைகள் அப்படின்னு வேறுபாடோடு இருக்கும். இது இலைகள் சின்னதாகவோ பெருசாகவோ இருக்கும். நீர் உணவுப் பொருட்களை வந்து கடத்தக்கூடிய வாஸ்குலர் திசுக்கள் இருக்கும். சரிங்களா? தண்ணியும் உணவுப் பொருட்கள் கடத்தக்கூடிய வாஸ்குலர் திசுக்கள் இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்குலர் திசுக்கள் அப்படின்னு பார்க்குறோம். அடிப்படையில் பார்த்திங்கன்னா இது வந்து நிலத்தில் முதல்ல தோன்றிய நிலவாழ் தாவரங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான இது. இதில் என்னென்னா முதலில் தோன்றிய நிலவாழ் தாவரங்கள், இதையும் மனப்பாடம் பண்ணிக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது நிழலான ஈரப்பதம் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடிய குளிர்ந்த பகுதிகளில் வாழக்கூடியன்னு சொல்லுவாங்க. அடியாண்டம் எடுத்துக்காட்டுக்காக அடியாண்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்கள் ஜிம்னோஸ்பெம். இது வந்து ஜிம்னோஸ்பெம் மாஞ்சியோஸ்பெம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது பெரிய டாபிக், அதை நம்ம தனியாக பார்த்துக்குவோம். இதில் மேலோட்டமாக இந்த டாப்பிக்கில் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். அப்படின்னு என்னங்கிறது இதுக்குள்ளே வரக்கூடிய ஒரு வகைகளில் பார்க்குறோம். பல வருடங்களாக வாழக்கூடிய வருடங்கள் பல ஆண்டுகளாக வாழக்கூடிய இந்த தாவரங்கள் கட்டைத்தன்மையுடையவை அப்படின்னு சொல்லப்படுது. இதில் இதுக்கு உண்மையான வேறு தண்டு இலைகள் இருக்கக்கூடியதுன்னு சொல்லப்படுது. வாஸ்குலர் கற்றைகள் இருக்குதுல, அதாவது சைல திசுக்கள், சைல குழாய்கள், புளோயம் திசுக்கள், துணை செல்கள் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் இதில் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லுவாங்க. ரெண்டாவது இது திறந்த விதைகளை உடையவை, ஜிம்னோஸ்பெம்னு சொல்லலாம். என்னென்னா இதில் வந்து எடுத்துக்காட்டுகளாக பைனஸ், சைகஸ் இதெல்லாம் வந்து இதனுடைய எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். நெக்ஸ்ட் ஜிம்னோஸ்பெம்னு பார்த்தாலும் ஆஞ்சியோஸ்பெம்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ ஆஞ்சியோஸ்பெம்மில் பார்த்தீங்கன்னா புள்ளிவட்டம், மல்லிவட்டம், மகரந்தாள் வட்டம், சோழவட்டம் அப்படின்னு 4 அடுக்குகள் இருக்கும். அந்த 4 அடுக்குகள் இருக்கக்கூடிய மலர்களை உருவாக்குறதுனால இதை வந்து என்ன சொல்லுவோம், பூக்கும் தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறது. சோளகம் பார்த்திங்கன்னா கனியாகவும் சூழ்கள் விதைகளாகவும் உருவாகுதுன்னு சொல்கிறது. அது மாதிரி வாஸ்குலர் திசுன்னு சொல்லப்படக்கூடிய சைலம், சைலக்குழாய்கள், புளோயம் துணை செல்களையும் கொண்டதுன்னு சொல்லப்படுது. ஆஞ்சியோஸ்பெர்ம் பார்த்திங்கன்னா தற்காலத்தில் வாழக்கூடிய அந்த தாவரங்களை ரொம்பவே மேம்பாடு அடைஞ்சது அப்படின்னு சொல்லப்படுது. ஆஞ்சியோஸ்பெர்ம்களுக்கு அது ஒரு ஸ்பெஷல் இருக்குது. சரி, இப்போ அடுத்து இதிலே பாருங்கள், வித்திலைகளுடைய எண்ணிக்கை பொறுத்து ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் பார்த்திங்கன்னா மேலும் 2 பிரிவுகளாக பிரிக்கக்கூடிய வித்திலைகள். அதை வச்சு விதைகளில் ஒரு விதைகளை கொண்ட தாவரங்கள் ஒரு வித்திலை தாவரங்கள்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறோம்னா நெல் அப்படின்னு சொல்லலாம். 2 வித்திலைகள் கொண்ட தாவரங்கள் வந்து 2 வித்திலை தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து புளி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்ப்போம். சரிங்களா? இப்போ அடுத்தது இது வந்து ஜஸ்ட் சின்னதாக பார்த்துக்கணும். இதை பற்றி டீட்டெயில்ஸை வந்து நம்ம இன்னும் நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது. 5உலக வகைப்பாட்டு முறை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம இந்த டைட்டில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இந்த வகைப்பாட்டு முறைகள் நிறைய இருக்குது. அதில் RH விக்டருடைய 5உலக வகைப்பாட்டு முறை ரொம்ப ஃபேமஸானது. ஸோ இதில் வந்து RH விட்டேகர் பார்த்திங்கன்னா 1969 முன்மொழியப்பட்டது இவரால் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. அந்த 5 உலகம் என்னென்னா முதல்ல வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது, மொனிரா உலகம், புரோட்டிஸ்டா உலகம் சொல்லிட்டு வரிசையாக போயிட்டு இருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மொனிரா உலகத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். எல்லா புரோகரியேட் உயிரினங்களும் மொனிரா உலகத்தில் தான் அடங்கும் அப்படின்னு சொல்லுது. இதில் உண்மையான உட்கரு இல்லை, நியூக்ளியர் சவ்வினால் சொல்லப்பட்ட நுண் உறுப்புகள் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பாருங்கள், இதில் என்னென்னா பாக்கிரியங்கள் மற்றும் நீல பசும் பாசிகள் வந்து மொனிரா வகைக்கு எடுத்துக்காட்டுகளாக சொல்லப்படுது. அடுத்து பாருங்கள் புரோட்டிஸ்டா உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவதாக பார்ப்போம். புரோட்டிஸ்டா உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல் உயிர்களும் சில எளிய பல செல் யூகோரியேட்டுகளும் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஃபஸ்ட்டு ஒரு இதை நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள்
புரோட்டிஸ்ட்டுகள் வந்து 2 முக்கிய குழுக்கள் இருக்குது. அதாவது ஒன்று தாவர வகை புரோட்டிஸ்ட்டுகள், இன்னொன்று விலங்கு வகை புரோட்டிஸ்ட்டுகள்னு சொல்லிட்டு 2 முக்கிய வகைகள் இருக்குது. அதான் இதில் வந்து தாவர வகை புரோட்டிஸ்ட்டுகளுக்கு உண்டான எக்ஸாம்பிளாகவும், அதாவது தாவர வகை புரோட்டிஸ்ட்டுகள் ஒளிச்சேர்க்கை மூலமாக உணவை தயாரிக்கக்கூடியதுன்னு சொல்லப்படுது. பொதுவாக பாசிகள் அப்படின்னு சொல்லப்படுது. பாசிகள் ஒரு செல் வகை பல செல் வகைகளும் அடங்கும் அப்படின்னு. ரெண்டாவது பாருங்க விலங்கு வகை புரோட்டிஸ்ட்டுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விலங்கு வகை புரோட்டிஸ்ட்டுகள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா புரோட்டோசோவான்கள் அப்படின்னு சொல்லப்படுது. புரோட்டோசோவாவில் அமீபா, பாரமீசியம் மாதிரியான விலங்குகள் அடங்கும் அப்படின்றது இது இந்த புரோட்டிஸ்ட் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துப்போம். மூணாவது பாருங்க பூஞ்சைகள் உலகம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். பூஞ்சைகள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பல செல் உயிரிகள்னு சொல்லப்படுது. யூகேரியட்டிக் செல் அமைப்பை கொண்டதுன்னு சொல்கிறோம். இது தனக்கு தேவையான ஊட்டப்பொருட்கள் வந்து உணவுப் பொருட்கள் மூலமாக, அதாவது உணவுப் பொருட்கள் மேலே செரிமான நொதியை சுரந்து அதை செரித்து உறிஞ்சுதல் மூலமாக இது எடுத்துக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து இந்த மாதிரி வகையான ஒரு இது. பூஞ்சைகள் பார்த்தீங்கன்னா சாருணிகளாகவும் சிதைப்பான்களும், அதாவது சிதைவை செய்யக்கூடிய பூஞ்சைகள் அல்லது ஒட்டுண்ணிகளாகவும் காணப்படுதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள் மோல்டுகள் மில்டியூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, நாய்க்குடை காளான்கள், ஈஸ்ட்கள் இதெல்லாமே பூஞ்சை உலகத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மில்டியூஸ் அப்படின்னு சரி, மகரந்த சேர்க்கை அப்படின்னு பாருங்கள் தேனீக்கள், வண்ணத்து பூச்சிகள், இந்த மாதிரி பட்டாம்பூச்சிங்க, இந்த மாதிரி பல வகையான பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா மலர்களை சுற்றி வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இதுகள் ஒரு மலரில் இருந்து இன்னொரு மலருக்கு போகிறப்ப அதோடைய கால்கள், இறக்கைகள், வயிற்று பகுதியில் இந்த மகரந்த தூள்கள் வந்து அந்த பூவிலிருந்து அது ஒட்டிக்கும். இது மூலமாக மகரந்த சேர்க்கை நடக்குதுன்ற ஒரு தகவல். இதுக்கு வந்து அயல் மகரந்த சேர்க்கை. அது இந்த பூவிலிருந்து இன்னொரு பூவில் போய் உட்காரும் பொழுது அது போய் அங்கே ஒட்டிக்கும். ஸோ அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம். 2 சேர்க்கை தான், அயல் மகரந்த சேர்க்கை, தன் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு 2 வகைகள் இதில் இருக்கும். மகரந்த பையை குலுக்கிறப்ப அதில் இருக்கக்கூடிய மகரந்த தூள்கள் உதிரும். அதே மாதிரி காற்று பார்த்தீங்கன்னா, காற்றானது மலரை அசைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மகரந்த தூள்கள் உதிரும். ஸோ ஒரே மலரில் ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அது அதாவது இருபார் மலர்னு சொல்கிறது. இந்த முறையில் மகரந்த சேர்க்கை நடக்கிறது. இதுக்கு பேர் வந்து தன் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ அடுத்து பாருங்கள் இதுலேயே சோழ வளர்ச்சின்னு சொன்னால் இந்த ஃபேபேசு குடும்பத்தை சேர்ந்த அவரை எக்ஸாம்பிளாக அவரை, அதாவது தன்மகரந்த சேர்க்கைக்கு ஃபேபேசு குடும்பத்தை சேர்ந்த அவரை, சொலனேசு குடும்பத்தை சேர்ந்த தக்காளி, இதெல்லாம் வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறது. இதெல்லாம் தன்மகரந்த சேர்க்கை நடக்கக்கூடிய அந்த கனிகள்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள் மகரந்த சேர்க்கைக்கு உதவக்கூடிய எல்லா காரணிகளும் மகரந்த சேர்க்கையாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சில மலர்கள் பார்த்திங்கன்னா மகரந்தங்கள் உருவாக்குறதுக்கு முன்னாடியே சோழக வளர்ச்சி முடிவடைஞ்சிருது. இது அயல் மகரந்த சேர்க்கையே நம்பிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. எக்ஸாம்பிளாக பார்த்திங்கன்னா ஆப்பிள், ப்ளம்ஸு, ஸ்ட்ராபெரி, பூசணி இந்த மாதிரி வகையில் இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்திங்கன்னா பூச்சிகள் மூலமாக அயல் மகரந்த சேர்க்கை நடக்குது அப்படின்றது ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறோம். உலகத்தில் பெரியனும், அதாவது உலக அளவில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விதை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அதே சமயத்தில் பெரியதும் அதே மாதிரி எடையும் அதிகமாக இருக்கக்கூடிய விதை பார்த்திங்கன்னா இரட்டை தேங்காய் தான். இரட்டை தேங்காய் 2, அதாவது இதோட விதை பார்த்திங்கன்னா 2 தேங்காய் ஒன்றோட ஒன்று இணைஞ்சு உருவாகிற மாதிரி இருக்கும். இந்த விதை பார்த்திங்கன்னா சேசிலிஸில் இருக்கக்கூடிய அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய 2 தீவுகளில் மட்டும் தான் முளைக்கும். ஸோ ஒரு விதையோட நீளம் பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு, அது 12 இன்ச்சு, அகலம் 3 அடிக்கு இருக்கும். எடை பார்த்திங்கன்னா 18 கிலோ இருக்கும். ஸோ இதுதான் வந்து பெரிய விதை அப்படின்னு சொல்லுவாங்க. தாவர உலகத்தில் மிக சிறிய விதைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆர்கிட் விதைகள் தான். ஆர்கிட் விதைகள். சரி, இப்போ 30 மில்லியன், இது இன்னொன்று ஒரு தகவல் பாருங்கள். இங்கே என்ன ஒரு விஷயம்னா 30 மில்லியன் ஆர்கிட் விதைகளுடைய எடை பார்த்திங்கன்னா வெறும் 25 கிராம் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு சின்னதாக இருக்கும். அடுத்த இடத்துல பாருங்கள் பாலில்லா இனப்பெருக்கம் அப்படிங்கிறது விதைகள் இல்லாமல் மற்ற நிகழ்வுகள் மூலமாக நடக்கக்கூடிய இனப்பெருக்கமே பாலில்லா இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து உடல் இனப்பெருக்கம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏன்னா உருளைக்கிழங்குடைய கணுவிலையும் அதோடைய மொட்டுகள் இருந்தும் அதாவது புது தாவரங்கள் உருவாகுது. கரும்பு, சேனைக்கிழங்கு இந்த மாதிரியான தண்டிலிருந்து வளருது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்டுகளிலிருந்து வரக்கூடிய தாவரம் அம்சம் சொல்லுவோம். சேனைக்கிழங்குல பார்த்திங்கன்னா அந்த தண்டு, அதனுடைய தண்டுகளிலிருந்து வரக்கூடியன்னு சொல்லுவோம். தாவரத்துடைய இந்த உடல் உறுப்புகள்னு சொல்லப்படக்கூடிய இந்த வேறு, தண்டு, இலைகள் இது எல்லாமே தாவரத்தோட இனப்பெருக்கத்துக்கு உதவுது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். இதில் என்னென்னா ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது இது வெரி இம்பார்ட்டன்ட், அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்கக்கூடிய லிஸ்ட்டு. மொட்டு விடுதலுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஈஸ்ட்டு. துண்டாதல் அப்படின்னா பாசிகள் இருக்கக்கூடிய ஸ்பைரோகைரா அப்படிங்கிற பாசி இலை வடிவத்தில் இருக்கும். இது வந்து முதிர்ச்சி அடைகிறப்ப இந்த பாசி பல துண்டுகளாக உடையும். அப்புறம் ஒவ்வொரு துண்டும் வளர்ச்சி அடைஞ்சு புது இலையை வந்து உருவாக்கும். இப்படியாக ஸ்பைரோகைரா நிறைய பல இளம் பாசிகள் வந்து உருவாக்குது. இதுக்கு துண்டாதல் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்போர் உருவாதல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னோம். இப்போ தண்ணி இல்லாமல் போகிறது, அதிக அளவுக்கு வெப்பநிலை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹீட் அதிகமாக இருக்குது, மண்ணில் ஊட்டச்சத்து குறைபாடு, இது எல்லாமே சாதகம் இல்லாத சூழ்நிலைன்னு சொல்லப்படுது. இந்த மாதிரியான சூழ்நிலை அப்போது பூவா தாவரங்கள்னு சொல்லப்படக்கூடிய பாசிகள், பிரியோஃபைட்டோ, டெரிட்டோஃபைட்டோ, அதை பெரணிகள்னு சொல்கிறோமே, டெரிட்டோஃபைட்டோ தாவரங்கள் ஸ்போர்களை உருவாக்குது. இது சாதகமான சூழ்நிலையில் முளைச்சி புது தாவரத்தை உருவாக்குது அப்படின்றது ஒரு முக்கியமான தகவல். சரி, அடுத்து இதுலேயே வரிசையாக
இன்னும் அது சில தாவரங்கள் பார்த்தீங்கன்னா வேர் தண்டு இலைகள் சிறப்பு பணிகள்னு சொல்லப்படுகிற இந்த உணவு சேமிக்கிறது பாதுகாப்பு அப்படின்னு இன்னும் முக்கியமான வேலைகளை செய்யக்கூடிய தாவரம் தன்னுடைய வடிவம் அமைப்பை மாற்றிக்குது. இதுக்கு பேர் மாற்று உரு அப்படின்னு சொல்கிறது. மாற்று உருவத்தை மாற்றிக்கிறது. ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு சில தகவல் பார்ப்போம். இப்போது தாவரனுடைய மாற்றுருக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தண்டின் மாற்றுருக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தண்டு மாற்று உருவம் அடைஞ்சு உணவுப் பொருட்களை சேமிக்கிறதுக்கும் உடல் இணைப்பிற்கிறதுக்கும் பயன்படுது. தண்டுடைய மாற்றுருக்களை தரைமேல் தண்டின் மாற்றுருக்கள், தரை ஒட்டிய தண்டின் மாற்றுருக்கள், தரை கீழ் தண்டுடைய மாற்றுருக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். எடுத்துக்காட்ட சொல்லணும் அப்படின்னா இஞ்சி, வெங்காயம், உருளைக்கிழங்கு இதெல்லாம் வரிசையாக நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வேரின் மாற்றுருக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து வேர்கள் மாற்றுரு அடைஞ்சு சிறப்பான வேலைகளை செய்யுது. இதுக்கு எடுத்தாலும் இதில் வரிசை சொல்லலாம். அடுத்து இதிலே பாருங்கள் சேமிப்பு வேர்கள்ன்றது ஒன்று இருக்குது. அதாவது சேமிப்பு வேர்கள் வந்து பீட்ரூட்டு, முள்ளங்கி இதெல்லாம் வேரினுடைய மாற்றுருக்களுடைய சில முக்கியமான வேலைகளுக்கான வேர்கள்னு சொல்கிறது. சிறப்பான வேலைகளை செய்யுதுன்னு சொல்லலாம். அதாவது ஹாஸ்டோரியா அல்லது உறிஞ்சி வேர்கள் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லப்படுது. அடுத்து கதிர்வடிவ முள்ளங்கி அப்படின்ற இதை பார்ப்போம். அந்த கதிர்வடிவ வேர் அது வந்து எக்ஸாம்பிளுக்கு முள்ளங்கி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து துணை வடிவ வேர் அதுக்கு வந்து ஆலமரம். ஏன்னா அந்த ஆலமரம் விழுதுகளே தனியாக வேறாக இருந்து அதை பாதுகாப்பு பண்ணிக்கு. வாயு பரிமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள், அதாவது அவிசீனியா அப்படிங்கிறது அதுக்கான எக்ஸாம்பிள் சொல்லுவோம். உறிஞ்சி வேர்கள் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். கஸ்குட்டா வந்து மற்ற ஒரு உண்மையாக தாவரம் அங்கே இருக்கும். அந்த இதில் அது போய் வளர்ந்து அந்த தாவரத்துடைய உணவு எடுத்துகிட்டு தான் வளர்ந்துட்டுருக்கோம். சரி, தரைமேல் தண்டின் மாற்றுருக்கள் எடுத்துக்காட்டுகள் சொல்லணும் அப்படின்னா கள்ளி தாவரத்தை சொல்லலாம். கள்ளி தாவருடைய கடினமான அந்த தண்டு பார்த்திங்கன்னா அந்த ஒளிச்சேர்க்கை செய்யுது. அதோடைய இலைகள் பார்த்திங்கன்னா முட்களாக மாறி இருக்குது. இதனால் மேற்பரப்பு குறையுது, நீராவி போக்கு தவிர்க்கப்படுதுன்னு சொல்லப்படுது. தரை ஒட்டிய தண்டின் மாற்றுருக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டுங்க வெங்காய தாவரம் சொல்லலாம். சில வகை தாவரங்களுடைய தண்டுகள் தரையை ஒட்டி கிடைமட்டமாக மண்ணில் வளர்ந்து இனப்பெருக்கம் செய்யுது அப்படின்னு சொல்லுவோம். இது 4 வகையாக சொல்லப்படுது. 4 வகை தண்டுகள் சொல்லும்பொழுது ஓடு தண்டு இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம் வல்லாரை. 2வது பாருங்கள் ஸ்டோலன் இதுக்கு என்னென்னா காட்டு ஸ்ட்ராபெரியை எக்ஸாம்பிள் சொல்லலாம். 3வது வந்து அடுத்து தரைகீழ் ஓடு தண்டு அல்லது சக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம் கிரைசாந்திமம். இது பாருங்கள் இதெல்லாம் பொறுத்துகளை ஏற்கனவே எக்ஸாம்பிள் கேட்ட கேள்விகள். இது கண்டிப்பாக இந்த ஏரியாவிலேருந்து கேள்விகள் நமக்கு நிறைய வரும். சில தாவரங்களில் பார்த்தீங்கன்னா வேர்கள் நிலமட்டத்துக்கு மேலே தண்டுலையோ இல்லை இலைகளையோ காணப்படுதுன்னு சொல்லுவாங்க. இது மாற்றிட வேர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. வாண்டா தாவரம் தொற்று தாவரமும் மரங்களில் வளருது. என்னுடைய தொற்று தாவர வேர்கள் இருக்கக்கூடிய இந்த வெலமன் திசு இது வந்து காத்தோட ஈரப்பதத்தை உறிஞ்சி ஒளிச்சேர்க்கைக்கு உதவுது அப்படின்னு இந்த வாண்டா தாவரத்துக்கு ஒரு இதாக சொல்லுவாங்க. வாயு பரிமாற்றம் அவிசீனியா நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். அதாவது வாயு பரிமாற்றம்ன்றதை பற்றி ஃபுல்லாக பார்ப்போமே. அவிசீனியா அப்படிங்கிற மரம் சதுப்பு நிலத்தில் வளரக்கூடியது. இதனுடைய வேர்கள் பார்த்திங்கன்னா வாயு பரிமாற்றத்துக்கு தரைக்கு மேலே வளருதுன்னு சொல்லப்படுது. இதிலே பாருங்கள் இந்த வகை வேர்கள் சுவாசிக்கக்கூடிய அந்த சுவாசிக்கும் வேர்கள் அல்லது நெமிட்டோஃபோர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. நெமிட்டோஃபோர்கள்னு சொல்லுது. வேரினுடைய மாற்றுடைய சில முக்கிய பணிகளுக்கான வேர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் சிறப்பான வேலைகளை செய்யுது. ஹாஸ்டோரியா அல்லது உறிஞ்சி வேர்கள் இதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டுகளை சொல்லப்படுது. கஸ்குட்டா அப்படின்றதுக்கு மட்டும் தனியாக ஏன் அதை சொல்கிறோன்னா இந்த ஒட்டுண்ணி மற்ற மரங்களையும் மற்ற தாவரங்களையும் படர்ந்து தன்னுடைய உறிஞ்சி வேர்கள் மூலமாக அந்த தாவரம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒளிச்சேர்க்கை மூலமாகவோ இல்லை வேர்லேருந்து தனக்கு தேவையான உணவுப் பொருள் அதை எடுத்துக்கும் பொழுது அந்த தாவரத்துக்கிட்ட போய் உறிஞ்சி எடுத்து புரியுங்களா. ஸோ படர்ந்து தன்னுடைய உறிஞ்சி வேர்கள் மூலமாக அந்த மெயின் தாவரத்தினுடைய திசுக்களை தொலைச்சி அதில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்தை வந்து உறிஞ்சிக்குது இந்த கஸ்குட்டா செய்கிற வேலை. இந்த வகையான வேர்கள் பார்த்திங்கன்னா பொதுவாக ஒட்டுணி தாவரங்களாக சொல்லப்படுது. நீரில் வாழக்கூடிய இன்னொரு முக்கியமானது விக்டோரியா அமேசோனிக்கா அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு தாவரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த தாவரத்துடைய இலைகள் பார்த்திங்கன்னா 3 மீட்டர் விட்டம் வரைக்கும் வளருது. நல்லா வளர்ச்சி அடைஞ்ச இலையுடைய மேற்பரப்பு பார்த்திங்கன்னா 45 கிலோ எடை இருக்கக்கூடிய இல்லது அதுக்கு இணையான ஒரு ஆலை ஒரு மனுஷனையே தாங்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. உலகத்தில் நீளமான நதி இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா அது அந்த தாவரம் வந்து மனுஷனையே தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பானன்னு சொல்கிறோம். உலகத்தின் நீளமான நதி பார்த்திங்கன்னா நைல் நதி நம்ம சொல்கிறோம். இதனுடைய நீளம் பார்த்திங்கன்னா 6650 கிலோமீட்டர் நீளம் கொண்டதுன்னு சொல்லப்படுது. தாமரை நீரில் அதாவது தண்ணியில் ஏன் தாமரையில் மிதக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது மிதக்கிறதுக்கு காரணம் அது இலைக்காம்பில் இருக்கக்கூடிய அந்த காற்று இடைவெளிகள் தான் அப்படின்னு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஒரு புக்கில் கொடுத்துருக்குது. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னால நம்ம இந்த ஃபோர்ஸும் கூட இதே சேர்த்து கொடுத்துருக்கோம். அதனால் இது ஒரு ஜிகே பாயிண்ட்ஸாக வரிசையாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பூமியினுடைய மொத்த ஒளிச்சேர்க்கை பார்த்தீங்கன்னா சுமார் 40% கடல்வாழ் தாவரங்கள் தான் இருக்குது. ஒளிச்சேர்க்கை கடல்வாழ் தாவரங்களில் தான் நடக்குது. 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான நிலவாழ் தாவரங்கள் மாஸ்கள் லிவர்வேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள். தென் அமெரிக்காவுக்கு ரொம்ப முக்கியமானதை சொல்லலாம். இந்த அமேசான் காடுகள் வந்து எந்த அளவுக்கு முக்கியமானது பார்த்திங்கன்னா உலகத்துக்கு தேவையான ஆக்சிஜன் தேவையில் பாதியை கொடுக்குறது அந்த அமேசான் காடுகள் தான். சரிங்களா. மலைக்காடுகளை பற்றி பார்த்திங்கன்னா பாலைவனத்தை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். காடுகள் அது வந்து பார்த்திங்கன்னா மனிதனுக்கு வந்து தண்ணி கொடுக்குது, நல்ல ஒரு
பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் கொடுக்குது அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் நெகட்டிவாக ஹீட்டாக இருக்கக்கூடிய ஏரியா வந்து பாலைவனம் சொல்கிறோம். பாலைவனம் பண்ணாலே மணல் குன்றுகளான மிகப்பெரிய இந்திய பாலைவனம்னு சொல்லக்கூடிய தார் பாலைவனம். இது வந்து இந்திய துணைக்கண்டத்தில் இருக்குது. தார் பாலைவனத்துடைய பகுதியில் எடுத்துட்டோம்னா ராஜஸ்தான் மாநிலத்திலையும் இருக்குது, வடமேற்கு இந்தியாவிலையும், அதே மாதிரி பஞ்சாப்லையும், சிந்து மாகாணத்திலையும், கிழக்கு பாகிஸ்தான்லையும் இருக்குது. சரிங்க, இதனுடைய பகுதிகள் பூரா. அக்டோபர் மாதம் இது இன்னொரு முக்கியமான தகவல் பாருங்கள். அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுது. இது ஒரு முக்கியமான தகவல். அடுத்து கணிகங்கள் அப்படின்ற டைட்டில் பார்ப்போம். அதாவது தாவரங்கள், ஆல்காக்களுடைய கணிகங்கள் இரட்டை சவ்வினால் சூழப்பட்ட நுண்ணுறுப்புகள் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து உணவு உற்பத்தி சேமிக்கிறதுல ஈடுபடுது. 3 வகையான கணிகங்களை பற்றி நம்ம பார்ப்போம். அதாவது ஒன்று பசுங்கணிகம், குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய கணிகம்னு சொல்கிறோம். ரெண்டாவது பாருங்கள் வண்ண கணிகம் அப்படிங்கிறது குரோமோபிளாஸ்ட். இது வந்து மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடியது. 3வது பாருங்க வெளிர் கணிகம் அப்படின்னு சொல்கிறது, லியூகோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறது நிறமில்லாத கணிகமாக அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பசுங்கணிகத்தினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம வரிசையாக பார்த்தோம்னா இது பச்சை நிறமிகள். அதாவது பச்சை நிறமிகள் இருக்கக்கூடிய கணிகம் பசுங்கணிகம் சொல்கிறோம். இது வந்து 2லிருந்து 10 மைக்ரோமீட்டர் 2 to 10 மைக்ரோமீட்டர் தடிமன் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு, தடிமன் இருக்கக்கூடிய ஒரு நீள் உருண்டை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு செல் நுண்ணுறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து ஸ்ட்ரோமா அப்படிங்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சவ்வினுடைய உட்புறம் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஸ்ட்ரோமா பகுதி இருக்குது. ஸோ இதில் வந்து புரத சத்துக்கு தேவையான அந்த டிஎன்ஏ, 70S ரைபோசோம், இன்னும் மற்ற மூலக்கூறுகள் இருக்குது. ஸ்ட்ரோமாவில் இடைவெளியுடன் இருக்கக்கூடிய பை மாதிரியான தட்டு வடிவத்தில் ஒரு அமைப்பு இருக்குது. இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா தைலக்காய்டு அப்படின்னு சொல்லப்படுது. பல தைலக்காய்டுகள் ஒன்று மேலே ஒன்று அடுக்கின மாதிரி வச்ச ஒரு நாணயம் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கிரானம் அப்படின்னு பேர். இது வந்து நான் கொஞ்சம் மேலோட்டமாக தான் போயிட்டுருக்கேன். இதை பற்றி ஒவ்வொன்றுமே பசுங்கணிகத்தை பற்றி நம்ம டீப்பாக இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இது அடுத்தடுத்த கிளாஸஸில் உங்களுக்கு வரும். கிரானா அப்படின்ற ஒரு பகுதி அதில் இருக்கும். பல கிரானக்கள் ஒன்றோட ஒன்று கிரானாஸ் அதாவது லேமல்லா அல்லது ஸ்ட்ரோமா லேமல்லாவில் இணைக்கப்பட்டிருக்கு சொல்லியிருக்கோம். அது நாணயம் மாதிரி. தைலக்காய்டுகளில் பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கைக்கான நிறமிகள் இருக்குது. சரிங்களா? இதுலேருந்து வரிசையாக பசுங்கணிகத்தினுடைய பணிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக போகும். இதில் ஒவ்வொன்றுமே பசுங்களுடைய பணிகள்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒளிச்சேர்க்கை, தரசம், கொழுப்பு அமில உற்பத்தி, லிப்பிடுகள் சேமிப்பு, பசுங்கணிகம் உருவாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக போயிட்டே இருக்கும். இதில் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்டை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்தோம்னா தான் அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதில் வரக்கூடிய அந்த ஒளிச்சேர்க்கைன்னு சொல்லிட்டு வருது பாருங்கள். இந்த ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது தற்சார்பு உயிரினங்கள் சொல்லப்படக்கூடிய ஆல்காக்கள், தாவரங்கள், பச்சை நிறமிகள் இருக்கக்கூடிய பாக்டீரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே சூரிய ஆற்றலை பயன்படுத்தி தமக்கு தேவையான உணவை தாமே தயாரிச்சுக்கிற நிகழ்ச்சிக்கு பேர் ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இந்த நிகழ்ச்சியில் கார்பன் டை ஆக்சைடு, அது மட்டும் இல்லாமல் நீரோட உதவியால் சூரியனுடைய ஒளியோட முன்னிலையில் பச்சையத்தில் இருக்கக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட் தயாரிக்கப்படுது. கார்போஹைட்ரேட் தாவரத்துக்கு தேவையான சத்துப்பொருளுக்கு பேர் கார்போஹைட்ரேட்னு சொல்கிறோம். அதை தயார் பண்ணிக்கிறது அது தானே தயாரிச்சுக்குது. சரி, இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வெளியேற்றப்படுது. ஒளிச்சேர்க்கை நடக்கக்கூடிய இடங்கள் எடுத்துட்டோம்னா பசுந்தாவரங்களில் ஒளிச்சேர்க்கை வந்து இலைகள், பசுமையான தண்டுகள், மலர் மொட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உறுப்புகள் வந்து அந்த ஒளிச்சேர்க்கை நடக்குது. ஒளிச்சேர்க்கையில் சூரிய ஒளியுடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூரிய ஒளியுடைய பங்கு ஒளிச்சேர்க்கையுடைய முழு நிகழ்ச்சியும் பசுங்கணிகத்துக்குள்ள உள்ள நடக்குது. ஒளிவினை வந்து பசுங்கணிகத்தோட கிரானவழியும், இருள்வினை வந்து பசுங்கணிகத்தோட ஸ்ட்ரோமாவளியும் நடக்குது. இது ஒரு முக்கியமானது. இது ஒளி சார்ந்த வினை அல்லது ஒளிவினை, ஹில் வினை பற்றி பார்க்கலாம். இப்போ ராபின் ஹில், இந்த ஒளி சார்ந்த வினை அப்படின்னா ராபின் ஹில் அப்படிங்கிறத நம்ம எடுத்துப்போம். இவர் தான் முதல்ல கண்டுபிடிச்சார். இந்த நிகழ்வு சூரிய ஒளியுடைய முன்னிலையில் தைலக்காய்டு அப்படிங்கிற சவ்வில் நடக்குது. ஒளிச்சேர்க்கை நிறமிகள் சூரிய ஆற்றலை எடுத்துக்கிட்டு ஏடிபி, அது மட்டும் இல்லாமல் NADPH2 உதவியோட CO2 ஆனது கார்போஹைட்ரேட்டாக ஒடுக்க முடியுது. இதில் என்னென்னா ஏடிபி, இப்போ ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிற ஒரு ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா அதில் முக்கியம் அந்த ஏடிபி, அடினோ ட்ரைபாஸ்பேட் நம்ம சொல்ல பாருங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம போய் படித்தோம்னா, இன்னும் ஆழமாக படித்தோம்னா அந்த ஏரியாவில் கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஷின்ஸ் இருக்குது. ஸோ நான் அடுத்த கிளாஸில் அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தனித்தனியாக பார்ட்டாக உங்களுக்கு நடத்த ஆரம்பிச்சிடும். ஓகே டீச்சர்ஸ், அடுத்த ஒரு கிளாஸ் சந்திப்போம். தேங்க்யூ.